இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் திரு இசையமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கண்ணா. 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 இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கட்சியோட பொறுப்பு உங்களுக்கான அடையாளம் அப்படின்னு சொன்னாலும் விசிகா தொண்டர்கள்ட்ட கேட்டால் அவர் தலைவருடைய அக்கா மகன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். நிறைய பேருக்கு கட்சிக்காரங்களுக்கு தெரியுது, பட் வெளியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் யார், உங்களுடைய பின்னணி என்னன்றதை சொல்லுங்கள். நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்போம். என்னுடைய பேர் ராஜேந்திர பிரசாத். என்னுடைய சொந்த ஊர் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை. என்னுடைய அப்பா பேர் குண்டுன்னு சொல்லுவாங்க, குண்டு. என்னுடைய அம்மா பேர் பானுமதி. எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரோட பேர் இளையராஜா. எனக்கு ஒரு அக்கா ஒன்று இருக்கிறாங்க, அவங்க பேர் மாலதி. நான் நான் தான் கடைசி பையன் எங்கள் வீட்டில். ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நாங்கள். ரொம்ப பெரிய அளவில் ஓரளவுலாம் கிடையாது, நார்மல் பீப்புள் கூட கிடையாது. நாங்கள் எங்கள் அம்மா வேலைக்கு போனால் அன்றைக்கி எங்களுக்கு சோறு உண்டு, எங்கள் அப்பா வேலைக்கு போனால் எங்களுக்கு சோறு உண்டு. அதன் பிறகு எங்களுக்கு நிலையான வருமானம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நிலங்களோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்கள் பாட்டி எங்களுக்கு ஏதாவது ஏதோ வேலை செஞ்சு ஏதோ 10, 20, 50 அந்த காசையை வச்சுருக்கோம், இல்லைன்னா அரிசி வாங்கி வச்சுருக்கோம். அங்கே இருக்கிற தானியங்கள் ஏதாச்சும் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தானியங்கள் எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட கொடுக்கும். எங்களுக்கு அதிகபட்சம் பழமே எங்களுக்கு வாழைப்பழம் தான். இப்போ எங்கள் பாட்டி எங்களை பார்க்க வராங்கன்னா எங்களுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி ஆப்பிளும்போம், ஆரஞ்சும்போம், திராட்சைம்போம். எங்களுக்கு அதிகப்படியான உச்சபட்ச பழமே வாழைப்பழம் தான். இப்போ எங்கள் மாமாவே எங்களை பார்க்க வர்றாருன்னா வாழைப்பழம் வாங்கிட்டு வருவார். எங்கள் தாத்தா எங்களை பார்க்க வரணும்னா வாழைப்பழம் வாங்கிட்டு வருவார். எங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. எங்களுக்கு உணவுனா என்றைக்கா எங்கள் பாட்டி எங்களுக்கு அரிசி எடுத்துகிட்டு அது எங்கள் அம்மாட்ட கொடுத்து சோறாக்கி நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு கொடுக்குற சோறு நாங்கள் வாங்கி சாப்பிட்டு தான் நாங்கள் இருந்தோம். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தோம். அப்புறம் ரொம்ப அப்பா சின்ன வயசு தவறிட்டோன்னே தாத்தா என்ன பண்ணிட்டாரு, எங்கள் தாத்தா தொல்காப்பியர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அக்கா குழும்பூரில் போய் சேர்த்துட்டாரு. அப்புறம் எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அக்கா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, தனியாக இருந்து கஷ்டப்படுறாங்க, 2 பிள்ளைகள் வச்சு கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப வறுமையாக இருக்கும், எங்களால் சொல்லிக்க முடியாத நிலைமை. இந்தாண்ட சித்தப்பா வீட்டு இருக்கும், இந்தாண்ட பெரியப்பா வீட்டு இருக்கும், யாரும் எங்களுக்கு கவனிக்கிறதுக்குன்னு ஆள் கிடையாது. எங்கள் பாட்டி தான். எங்கள் கொட்டாரத்தில் எங்கள் சின்ன ஆயா ஒன்று இருக்குது, எங்கள் ஆயா பெரியம்மாள். இவங்க தான் ஏதாவது கூலி வேலைக்கு போய் 5, 10 கொண்டுட்டு அரிசி பருப்பு ஏதாச்சும் எண்ணெய் கொண்டு கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் 4 பேர். எங்கள் அப்பாவுக்கு அவங்க சார் இப்போ உங்களுடைய அம்மாவும் விசிகா தலைவரும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அக்கா தம்பி இல்லையா? அவங்க வீட்டில் எத்தனை பேர் மொத்தம்? அவங்க கூட மொத்தம் 4 பேர். முதல் அம்மா பிறந்தாங்க, அதன் பிறகு தலைவர், அதன் பிறகு சின்ன பாட்டி இருக்காங்க. சின்ன பாட்டிக்கு செங்கட்டன் மாமான்னு ஒருத்தர் இருக்காரு. அப்போ பாரிவள்ளல் ஒருத்தர் இருக்காரு. அப்போ ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. ராதாகிருஷ்ணன்றவர் தான் மதுரையில் தலைவர் கூட உதவியாளராக இருக்கும்போது ஒரு விபத்தில் அவர் வாடிப்பட்ட பகுதியில் அவர் இறந்துட்டார். அதன் பிறகு பெரிய தலைவருக்கு பெரிய மன அழுத்தம், தம்பி இறந்துட்டாரே அப்படின்னு பெரிய மன அழுத்தத்தில் இருந்தார். அதிலிருந்து அவர் மீண்டு வர்றதுக்கே அவருக்கு பல வருடங்கள் ஆச்சு. ஏன்னா இந்த சமூகத்துக்காக இந்த ஏழை எளிய மக்களுக்காக தன்னை ஒப்படைச்சவர். ஆனால் தன்னுடைய தம்பியே அவர் பழி கொடுத்துட்டார். அது ஒரு ரீதியில் ஒரு மன வேதனை அவருக்கு இருக்கும். நான் தானே நம்ம தம்பியே இறந்துட்டானே, அவன் என்ன செஞ்சான், அவனு எதுவுமே செய்யலையே, அவன் உயிர் போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு மன வேதனை அவருக்கு ஒன்று இருக்குது, தலைவருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது உங்களுடைய அம்மாவுக்கும் அவங்க மாமா விசிகா தலைவர், அவங்க 2 பேருக்குமான அந்த பாசம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஏன்னா நிறைய அவர் எப்பவுமே மக்கள் கூடயே இருக்க ஒரு தலைவர். உங்களுடைய தாயார் இறந்தப்ப, அவங்க சகோதரி இறந்தப்ப அவர் பேசினது, அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது அப்போதான் எல்லாருக்கும் தெரிய வருது இந்த அளவுக்கு பாசமாக இருந்திருக்காரு அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அம்மானா தலைவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது அவர் நிறைய மக்கள் பணி செய்கிறதுனால அம்மா கிட்ட பேச முடியல. என்னைக்காச்சும் தீபாவளிக்கு வருவார், உட்காந்து சாப்பிட்டு போயிடுவார். என்னைக்காச்சும் பொங்கலுக்கு வருவார், உட்காந்துட்டு போயிடுவார். ஃபோனில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தினமும் சாப்பாடு சமைச்சு கொடுத்துரும், அம்மா கொடுத்துரும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இறப்புன்னு ஏற்பட்ட பிறகு தான் அதோடைய வழி என்னன்னு தலைவர் அவருக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம கூட அக்கா இருந்தாங்க, இவ்வளோ தூரம் நம்ம அக்கா சரியாக பார்த்துக்கலையே அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்லாம் எப்படி சார்?
ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு நவீன உலகத்தில் வந்து ரொம்ப இன்னைக்கு அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்குது, அக்கா தங்கச்சி உறவு எப்படி நம்ம கேட்டுருவோம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் எங்கள் மாமா காலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை எங்களுடைய காலத்தில் இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் தேடுறதே பெரும் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எங்கள் தாத்தா போய் நெல் நட்டு நாற்று நட்டு அதுக்கு வரக்கூடிய வருமானத்தை எடுத்து வந்து 5 பிள்ளைகளுக்கு வந்து அவர் உணவு கொடுக்கணும். இல்லை எங்கள் ஆயா போய் களை வெட்டி அதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து வருமானம் பண்ணணும். இல்லை எங்கள் பாட்டி இருக்கிறாங்க, அவங்க மாடு மேய்ச்சி அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய வந்து சொல்றீங்க அவர் ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது யாரோ அவங்க வந்து கொடுக்கக்கூடிய நிதியை கொண்டு அவங்க குடும்பம் நடத்தணும். அப்போ ரூ. 1 ரூ. 2 ரூ. 3 அப்படி தான் போகும். இன்னைக்கு வந்து களைவெட்ட போனால் ரூ. 150, இன்னைக்கு ரூ. 500, இன்னைக்கு களைவெட்ட போனால் ரூ. 500. அன்னைக்கெல்லாம் போகும்போதெல்லாம் ரூ. 2, ரூ. 1.5. காலையில் களைவெட்ட போனோம்னா ரூ. 1.5, சாயந்தரம் களைவெட்ட போனால் 50 பைசா. ரூ. 2 சம்பளத்தை வச்சு தான் அன்றைக்கி குடும்பத்தை ஓட்ட முடியும். அப்போ என்னென்னா எங்களுக்கு பொருளாதாரத்தை பெருக்கிறது, 3 வேளை நாங்கள் வந்து சாப்பிட்றது, உடுத்துறது, உடை தர்றதுக்கே எங்களுக்கு விடை தெரியாத நாளாக போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால வந்து இந்த உறவுகள் வந்து நாங்கள் அது சரியாக எங்களால் வந்து தேடிக்க முடியல. தேடல் இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு தேடல் ஃபுல்லாகவே எங்களுடைய உணவுக்காகவே போயிடுச்சு. எங்கே திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அம்மாவை? அங்கன்னூர் சொந்த ஊர். ஆமாம். எந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? ஆமாம், அம்மா வந்து திருமாந்துறைன்னு ஊர் இருக்குது. நம்ம அங்கனூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். தாத்தா ஊர்லேயும் ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சொத்துலாம் இல்லை. அங்கேயும் 4 பசங்க, ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைன்னா ஒரே ஒரு காக்காணி இடம் மட்டும்தான் இருக்குது. அந்த காக்காணி விற்று அம்மாவுக்கு வந்து காப்புன்னு மோதிரம் போட்டாங்க. வேறு எதுவுமே இல்லை. ஒரு தந்தையாக இருந்து அந்த காப்புன்னு அந்த காக்காணி இடத்தை விற்று காப்புன்னு அது மூக்குத்தி போட்டு கல்யாணம் கொடுத்துட்டாங்க. இந்த 4 பிள்ளைகளுக்கு வந்துமே மீதி இருக்கிற அந்த 4 பிள்ளைகளுக்குமே தாத்தா எந்த சொத்துமே சேர்த்து வைக்கல. அப்போ மறுபடியும் இவங்க 3 பேருமே 2 பாட்டி தாத்தா இவங்க வாழ்வாதாரத்தையும் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இப்போ நம்ம பிள்ளைங்க கல்யாணம் கொடுத்துட்டோமே, அங்கே கணவர் சரியில்லையே அப்படின்னு சொல்லி எங்கள் சுமையும் சேர்த்து சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் தாத்தா சுமக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் எங்கள் பாட்டி சுமந்த சுமை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரணகலம். எங்கள் பாட்டி தான் எங்களை வளர்த்தது, ஆளாக்குனது எல்லாமே எங்கள் பாட்டி தான். நீங்கள் அங்கனூருக்கு போயிட்டீங்க, சின்ன வயசுலேயே அங்கே போயிட்டீங்களா, இல்லை அவங்க அங்கே வந்துடுவாங்க? நாங்கள் பிறந்தது வந்து திருமாந்துறை இருந்தாலும் நாங்கள் வளர்ந்தது எல்லாமே அங்கனூர் தான். எங்களுக்கு வந்து திருமாந்துறை சாடை இல்லாமல் நாங்கள் அதிகபட்சமாக அங்கனூர்லேயே நாங்கள் வாழ்ந்துட்டோம். அதனால தான் இன்னமும் நாங்கள் தலைவர் கூடயே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அங்கனூர் தான் எங்களுக்கு வந்து ஊர் மாதிரி. திருமாந்துறை இல்லாமல் எங்களுக்கு அங்கனூர் தான் ஊர் மாதிரி எங்களுக்கு. தலைவர் எப்படி இப்போ சின்ன வயசுல அவரும் நீங்க எல்லாம் ஒரே வீட்டில் தானே வளர்ந்துருப்பீங்க? அவர் அப்போ படிச்சுட்டு இருந்தாரா, இல்லை வேலைக்கு போயிட்டாரா? உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எப்போல ஞாபகம் இருக்கு? எனக்கு நினைவு தெரிஞ்சு எப்படின்னா, நான் சின்ன பிள்ளை ட்ரௌசர் போட்டுட்டு எனக்கு வந்து நின்று இருக்கும்போது வந்து நிற்பார். அம்மா சொல்லி மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஏதாச்சும் எனக்கு திங்கிறது வாங்கிட்டு வருவார். ஏதாச்சும் தீபாவளி டைமில் வந்து எங்களுக்கு வந்து அப்போ வந்து ஒரு ட்ரௌசர் வந்து 7 ரூபா, என்ன ஞாபகம் இருக்குது. ஒரு ட்ரௌசர் 7 ரூபா, ஒரு சீனி பட்டாசு வெடி வாங்கிட்டு வந்து தருவார், ஒரு சட்டை வாங்கிட்டு வந்து தருவார். அன்றைக்கி ஒரு நாள் தீபாவளி பொங்கல் டைமில் எங்கள் ஊரில் இருந்தது தான் அதிக காலம் அது தலைவர். ஏன்னா அக்கா வந்து சிறு வயதிலே விதவையாக போயிடுச்சு, யாரும் ஆள் இல்லை. எல்லாரும் மதுரையில் கட்சி நடத்த அந்த காலத்துக்கு கூட தான் எல்லாம் திருவிழா காலங்களில் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ அக்கா மட்டும் தனியாக இருக்குன்னு சொல்லி நேரம் மெனக்கிட்டு வந்து எங்கள் கூட இருந்து அந்த தீபாவளியோ பொங்கலும் இருந்து, அவர் தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாட மாட்டார். அவருக்கு தூங்குறதுக்கே நேரம் இருக்காது. ஏன்னா அங்கே திருமாந்தருக்கு வந்தால் கூட தலைவர் பார்க்குறதுக்காக வந்துடுவாங்க. எங்களுக்கு வாங்கிட்டு வந்து அந்த பட்டாசு வாங்கி வெடிச்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு அவர் போன பிறகு எங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அவர் இருந்தால் எங்கள் அம்மா கொஞ்சம் சுறுசுறுப்பாக சோறு ஆக்கி கொஞ்சம் கொடுக்கும். எங்கள் வீட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் கறி எடுப்பாங்க, கொஞ்சம் சாப்பிடுவோம். அவரும் போயிட்டாருன்னா எங்களுக்கு அந்த இதுவும் இருக்காது. எல்லாமே அதன் பிறகு எங்கள் மாமா தலையெடுத்த பிறகு எங்கள் மாமா தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. நீங்கள் எப்போ அவரோட பயணிக்க ஆரம்பிச்சிங்க? நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் தவறிட்டார். அதை தவறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போன என்ன பண்ணால், எங்கள் மாமா ஒரு நாள் ஊருக்கு வரும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லி அழுகுது, எப்பா சாப்பாட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி உங்களுக்குலாம்,
என்னால் ஒன்றுமே பண்ண முடியல தம்பி அப்படின்னா, அப்புறம் மாமன் என்ன பண்ணார், போயிட்டார். அவர் போய் என்னையும் எங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு மதுரைக்கு வந்துட்டார். மதுரைக்கு வந்து ஒத்தக்கடையில்னு ஒரு மதுரையில் ஆமா. அங்கே வந்து படிக்க வச்சார். என்ன பண்ணுவார்னா, முன்னாடி வந்து என்னை உட்கார வச்சிருவாரு, பின்னாடி வந்து எங்கள் அண்ணனை உட்கார வச்சிருவாரு. சைக்கிளே ஓட்டிட்டு வந்து ஒத்தக்கடையில் விட்டுட்டு திருப்பி அவர் கட்சி வேலைக்கு போயிடுவார். திருப்பி 3:50 வட்டு நின்றுவார், கேட் வாசல் நின்றுவார் ஸ்கூல்ல. ஆமா. திருப்பி நின்றுட்டு என்ன பண்ணுவார், திருப்பி எங்களை கூட்டிட்டு திருப்பி நடந்து கூட்டிகிட்டே போவார். அப்போ ஒரு கடத்தை என்ன போச்சு, எங்கள் அண்ணனுக்கு ஹாஸ்டல் கிடச்சிச்சு, என்ன ஹாஸ்டல் கிடைக்கல, எங்கள் அண்ணனுக்கு ஹாஸ்டல் கிடச்சிச்சு. அப்போ எங்கள் அண்ணனு ஹாஸ்டல் கிடச்சி என்னை வந்து கூட்டிகிட்டு தினமும் காலைல விட்டுட்டு திருப்பி கட்சி வேலைக்கு போயிடுவார். திருப்பி சாயந்தரானா என்னை வந்து கூட்டிகிட்டு வருவார். அப்படி நடந்துருக்கும் போது சாயந்தரானா எப்போச்சும் தலைவர் எப்போச்சும் அந்த வேலைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. தினமும் எனக்கு தலைவர் வந்து ஒரு 50 கிராம் மிச்சர் வாங்கிட்டு வருவார் எனக்கு. நான் ரொம்ப மிச்சர்லாம் அங்கே ரொம்ப எங்களுக்கு புதுசு தானே, எங்களுக்கு இருக்கிறது உச்சபட்ச பழமே எங்களுக்கு வாழைப்பழம் தான். மிச்சருங்கிறதுல எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய இது. தினமும் வந்து அவரு ஏதாச்சும் ஒரு டீ சாப்பிட்ற செலவு ஏதாச்சுன்னா அந்த காசு வச்சு ஏதாச்சும் 50 பைசா ஒரு ரூபா வச்சு சொல்லி 50 கிராம் மிச்சர் வாங்கிட்டு வருவோம். சின்ன சின்ன பொட்டத்தில் இப்படி 50 பைசா வாங்கிட்டு வருவோம். அப்போ நாங்கள் வந்து சம்பாவளத்தில் இருந்தோம். சம்பாவளத்தில் இருந்தோம், அதன் பிறகு சர்வேர் காலனில் இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஈபி காலனில் இருந்தோம், அதன் பிறகு வந்து 3 மாடிக்கு போனோம், அதன் பிறகு தான் வந்து தலாகுளத்துக்கு போனோம், அதன் பிறகு தான் வந்து பல பேர் வந்தாங்க கட்சியில். அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க நிறைய பேர் வந்தாங்க. இன்றைக்கி பல பேர் முன்னணி நிர்வாகியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து தலைவர் கூட இருக்கிறவங்களாம் இன்றைக்கி இன்னமும் ஒரு நிதானமாக உண்மையாக இருக்கிறாங்களே. யாரெல்லாம் ஏதாவது சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் கூட பயணிக்கிறவங்க அப்படின்னு? எனக்கு மதுரை எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும், நல்லா பழக்கம். மதுரையில் வந்து உத்தங்குடி மலைச்சாமி ஒருத்தர் இருந்தார். அப்புறம் வந்து மதுரை சந்தானம், புதூரில் சந்தானம் ஐயா ஒருத்தர் இருந்தார். அப்புறம் 3 மாடி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் வந்து நம்ம ஆற்றலரசன் செத்திலன் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் பந்தல்குடியில் யாரோ ஒருத்தர் பேரில் மறந்து, எஸ்எம் கல்வி பந்தல்குடியில் பேரில் மறந்து போச்சு, அப்படிலாம் இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளை, நான் 3 மாடியில் நான் இருக்கும்போது திடீர்னு ஒன்றா இருக்கும்போது எல்லாருமே புது புது சட்டையாக போட்டிருப்பாங்க. என்னடா புது புது சட்டையாக போட்டிருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியப்பட்டு, நான் வந்து என்னங்க எல்லாரும் புது புது சட்டையாக போட்டிருக்காங்க, என்னங்க அர்த்தமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சரி அவங்களாம் பணக்காரவங்களாட்டுக்கு புது புது சட்டையாக போட்டுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் எனக்கு 2 சட்டை தானே இருக்கும், 2 சட்டை தான் இருக்கும், வேறு சட்டை எனக்கு இருக்காது. அப்போ என்னென்னா துணியை துவைச்சி அதை அயன் பண்ணி போட்டால் அது புது சட்டையாக மாறுங்கிறது எனக்கு தெரியாது. அதன் பிறகு நான் வந்து மறுபடியும் நான் வந்து அந்த அயன் பண்ணி சட்டை போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆவல் வந்துச்சு. ஏன்னா பழைய சட்டையை போட்டு 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 நம்ம சட்டைலாம் போட்டால் சுருங்கி இருக்கும். ஆனால் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அயன் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அதன் பிறகு துவைச்சி அயன் பண்ணி நம்ம போய் பண்ணுவோம். அதேமாரி இந்த மதுரையில் இருக்கும்போது சர்வேர் காலில் சம்பவத்தில் இருக்கும்போது சனி ஞாயிறு என்ன எங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிரும். மற்ற நாட்கள் எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு உறவுல வந்து தலைவர் ரொம்ப கட்சியில் பண்ணிட்டு இருப்பாரு. சனி ஞாயிறுனா அவங்க அந்த நிர்வாகிகள் அவங்கவுங்க குடும்பத்தோட இருக்குன்னு ஆசைப்படுவாங்கல்ல, அப்போ அவங்கவுங்க குடும்பத்தோட போய் செட்டில் ஆயிடுவாங்க. அப்போ என்னையும் எங்கள் அண்ணனும் வச்சுட்டு எங்கள் மாமா ரொம்ப திணறுவார். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. டிவி பார்க்க சித்தரும் ஐயா இருக்கார், அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சனி ஞாயிறு டிவி பார்க்குவார். அந்த சாப்பாடு டைம் ஆச்சுன்னா கூட்டிகிட்டு வந்துடுவார். அவங்க வீட்டில் சாப்பிடணுமே, அவங்க பசங்க சாப்பிடணும், அவங்க பசங்க சாப்பிடணும், அவங்க பிள்ளைகள்லாம் சாப்பிடணும், டிஸ்டர்ப் ஆயிரும், அவங்க மனைவிலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து கூட்டிகிட்டு போவார். அந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் பார்ப்பார், மீட்டர் கூட்டிகிட்டு வந்துவார். எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பொது டிவியில் வந்து படம் போடணும், அப்போ கூப்பிட்டு போவார். அதுக்கப்புறம் சாப்பாட்டு டைமாக கூப்பிட்டு வந்துடுவார். இப்போ யாருக்குமே சங்கடங்கள் கொடுக்கக்கூடாது, நம்மளால யாருக்கும் வருத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதேமாரி எங்களுக்கு எது சங்கடங்கள் வந்துக்கூட ரொம்ப உன்னிப்பாக பார்த்தாரு. அவங்க அதை இப்படி பண்ணுறாங்களா, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி உடைய கொடுத்துறாங்க, இவங்க இப்படி சாப்பிட்றாங்க, இவங்க இப்படி செப்பல் போடுறாங்க, இவங்க இப்படி இது பண்ணுறாங்க, உடைய எந்த இதுலையுமே எங்களை வந்து உட்கொள்ளாமல் எந்த நேரத்திலும் எங்களை குடும்ப சூழ்நிலையிலே சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவார் உங்களுக்கு? நிறைய கருத்துக்கள் தான் சொல்லுவார். கருத்துக்கள் மீன்ஸ் என்னன்னா, நல்லா படிக்கணும்பா, இன்னைக்கு நான் படித்து நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், அதே நீ படித்து நீ பெரிய ஆளாக வரணும், அது சார்ந்து சொல்லுவார். சமூகம் சார்ந்து நடந்த வன்கொடுமைகள் ஏதாச்சும் அப்பப்போ சொல்லுவார். இந்த ஊரில் இந்த பிரச்சனை பண்ணிட்டானோ, அந்த ஊரில் இந்த பிரச்சனை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லுவார். அதை நான் ஒட்டு கேட்பேன். நான் என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க, நான் கேட்பேன், என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு. இது வரைக்கும் நான் வந்து தலைவரை நான் மாமான்னு சொன்னதே இல்லை, இதுவரையும் சொன்னதே கிடையாது.
எனக்கும் கிட்டத்தட்ட 40 வயசு மேலே தாண்டி போயிடுச்சு. நான் இதுவரையும் அவரை நான் மாமான்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா சமூகம் சார்ந்து நான் வாழ்ந்துட்டேன், அரசியல் சார்ந்து வாழ்ந்துட்டதுனால எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. நான் இதுவரையும் நான் வந்து இப்போதான் கூப்பிட்றேன் நேரத்தில் நான் வந்து சரி மாமா வந்து மாமான்னு கூட சொன்னதில்லை. அவர் தலைவர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த நிமிஷமும் அப்படி தான் பார்க்குறேன், அடுத்த நிமிஷமும் அப்படி தான் பார்ப்பேன். தலைவராக தான் நான் பார்க்குறேன் நான். இப்போ அங்க சூழ்நிலைலாம் எப்படி இருந்தது? அப்ப நெருக்கடி நிறைய சந்திச்சிருப்பாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இருப்பார்? ஒரு பக்கம் வேலைக்கு போறாரு, இன்னொரு பக்கம் கட்சி வேலைகள் பார்க்கணும், இன்னொரு பக்கம் உங்கள பார்த்துக்கணும். அருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் காலையில் வந்து எங்களை வந்து ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கப்பா அப்படின்ட்டு டக்குன்னு அவருக்கு போயிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து சம்பாரிச்சா மட்டும்தான் அந்த ஊதியத்தை வச்சு போஸ்ட் ஒட்ட முடியும், அந்த ஊதியத்தை வச்சு கட்சி வளர்க்க முடியும். யாராச்சும் வந்து ஒரு இடத்துல பிரச்சனைனா அவர் பையில் இருக்கிறது எவ்வளோ இருந்தாலும் 5 10 அப்படி டக்குன்னு கொடுத்துருவார். அவர் ஊதியத்திலிருந்து இதுவரையும் எங்கள் தாத்தாவுக்கோ எங்கள் பாட்டிக்கோ இல்லை எங்கள் அம்மாவுக்கோ இல்லை எங்கள் மாமாவுக்கோ எங்கள் 2 மாமா இருக்கிறாங்க, இந்த 2 மாமாவுக்கும் அவர் எந்த உதவியும் பண்ணதில்லை. அவர் சம்பாரிச்சாரு, அந்த சம்பளத்தை வந்து அதே மக்களுக்காக அவர் பயன்படுத்திட்டார். வச்சிருந்த சம்பளம் இங்கேருந்து வெளியூர் போகணும்னா சம்பளத்தை அந்த சம்பளத்தை வாங்கிட்டு கூட 2 பேரை கூட்டிகிட்டு இங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, திருப்பி வர்றது, திருப்பி எங்கே பிரச்சனை நடக்கிறதோ அந்த பிரச்சனை மக்கள்கிட்ட போகிறது. இரவு நேரத்துலனா நிறைய கிராமங்களில் போய் உட்காந்து பேசுவார். ஒரு மேடை இல்லாமல் மக்களை திரட்டி அந்த மக்கள் முன்னாடி நிறைய கருத்துக்கள், அம்பேத்கருடைய கருத்துக்களை சொல்லுவார். அங்கே நடக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் பற்றி நிறைய பேசுவார். அந்த எளிய மக்கள் நம்ம எப்படி அமைப்பாக திரட்டணும் அப்படின்னு நிறைய சொல்லுவார். அதை சொல்லி மக்களை வந்து அது வென்று காட்டினார். பொய் சொல்லக்கூடாது. எவ்வளோ பேர் கட்சி தொடங்கினாங்க, ஆனால் எதை நோக்கி அவரை உருவாக்குனாரோ அது கடைசி வரையும் கொண்டு சேர்த்தவர் தான் எங்களுடைய மகத்தான தலைவர். அவருக்குன்னு பொழுதுபோக்குலாம் இருக்காதா? படம்லாம் பார்க்க மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அவர் படம் யதார்த்தமாக எங்கே வேணாலும் அப்படி படம் உட்காந்துருமோ ஒழிய நம்ம போய் பொழுது பார்க்குன்றதுக்காக இதுவரை ஒரு நாள் படம் பார்த்து கிடையாது. இன்னைக்கு கூட வந்து ஏதோ ஒரு ஃபீஸை கூப்பிட்டாங்கன்னா போகிற ஒழிய அதை வந்து அவர் விரும்பி சத்தியமாக போனதே கிடையாது. அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க அந்த இவங்க நண்பராக இருக்கிறாங்க, போய் உட்காந்து பார்த்துட்டு வருவான். அதுக்கப்புறம் கருத்து சொல்லுவார். இந்த இடத்துல இந்த தவறு நடந்திருக்கு, இந்த இடத்துல திருத்திருக்கலாம் அப்படி சொன்னவங்கள நிறைய படங்கள் உண்டு. அவர் ஒரு கமர்ஷியல் படம் போய் பார்க்கணும், ஒரு காமெடி படம் பார்க்கணும் நம்ம வந்து அப்படின்னு இதுவரை ஒரு காலத்திலும் தலைவர் நினைச்சது. மதுரையில் இருந்தப்பவும் அவர் வந்து இப்போ எந்நேரமும் முழுக்க முழுக்க இதில் மட்டும்தான் இருப்பார். இல்லைம்மா, அவர் வெளியில் ஒரு சுற்றுலாக்கு போகிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவர் எப்பயுமே வந்து 2 மனக்குமுறல் அவருக்கு அதிகமாக உண்டு. ஒன்று வந்து அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களை நம்ம எப்படி அமைப்பாக்குவதுன்னு ஒரு மன வெறி ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று வந்து நம்மளுடைய குடும்பம் இப்படி இருக்கே, நம்ம குடும்பம் நம்ம தான் தள்ளத்தோக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம கை விட்டுட்டோமேங்கிறது அவருக்கு ஒரு சின்ன ஒரு மன கும்பல் ஒன்று இருந்துச்சு. இது 2 இருக்கும்போது அவருக்கு இன்னொரு தேவைப்படலை, ஒரு துணை தேவைப்படலை. அப்படி நினச்சிருந்தாருன்னா அவர் திருமணமே பண்ணியிருப்பார். அதனால தான் இந்த மக்களுக்காகவே அவர் திருமணம் பண்ணாமே இருந்தார். இது யாராலுமே பண்ண முடியாது. இப்போ இன்னும் உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே வந்து அவங்க தாயார், விசிக தலைவரோட தாயார் பலமுறை கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன், ராமதாஸ்கிட்ட சொன்னேன், அப்படி இருந்தும் அவர் திருமணம் பண்ணிக்கலன்னு சொல்லுவாங்கல்ல. வீட்டில் இதை பற்றி உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? எங்கள் பாட்டி வந்து மூப்பனர் ஐயாட்டும் சொன்னாங்க, ராமதாஸ் ஐயாட்டும் சொன்னாங்க, கலைஞர் ஐயாட்டையும் சொன்னாங்க, அண்ணன் தளபதி அவர்கள்ட்டையும் சொன்னாங்க. அதே போல் எங்கள் அம்மா வந்து மூப்பனார்ட்டையும் சொன்னாங்க, கலைஞர் காலில் விழுந்து சொன்னாங்க, ராமதாஸ்ட்டையும் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எம்மா அக்கா நான் வந்து திருமணம் பண்ணிட்டேன்னா உங்கள் 2 பேர்த்துக்கு சந்தோஷம், உங்களுக்கு வந்து பேரம் கிடைப்பான் அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நான் திருமணம் பண்ணிட்டேன்னா ஒரு சமூகத்துக்கு வந்து நான் வந்து என்னை ஏற்றுக்கொண்ட தோழர்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து நடுஆத்துல விட்டுட்டு போகிற மாரி இருக்கும் ஒரு செயல் இது. நான் கட்சி ஆரம்பிக்கும் போதே எனக்கு பின்னாடி வரக்கூடிய யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்கு வாக்கரிசி போட்டுட்டு வாருன்னு நான் சொன்னேன். நான் இன்னைக்கு நான் போய் வந்து இந்த ஒரு திருமணத்தை நோக்கி நான் நகர்ந்தேன்னா அவ்வளோ பேர் திரண்ட போராளிகளிடம் வாழ்வாதாரம் என்ன ஆகுறதோ அவங்களுடைய எண்ணங்கள், போராட்ட எண்ணங்கள் எங்கே போய் முடியும்? அது அவ்வளோ சாதாரணம் எடுத்துட முடியாது. உங்கள் 2 பேர்த்து ஒரு சந்தோஷத்துக்காக வந்து நான் வந்து பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்க. இந்த மக்களை நான் வந்து அணி திரட்டணும், இந்த மக்களுக்காக நான் பாடுபடணும். அதுலங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார். அது எவ்வளோதான் எங்கள் அம்மா சொன்னாலும் அதில் அந்த இடத்துல அந்த நிமிஷத்தில் கொஞ்சம் கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டு பார்ப்பங்க
சரிக்கா சரிக்கா நீ பார்த்துருக்கா அப்படின்னு டக்குன்னு போயிடுவார். அதேமாரி எங்கள் பாட்டி எம்மா தான் சொன்னாலும் எவ்வளோதான் அழுதாலும் அந்த அழுகையை வந்து அவர் உள் வாங்கிக்கிட்டு எதாக இருந்தாலும் அது அது ஒரு தாய் எழும்போது எந்த பிள்ளையா இருந்தாலும் ஒரு கண் கலங்கிடும். அதுமாதிரி கண் கலங்கினா கூட அவர் வந்து அடுத்த நொடியே வந்து அவர் மக்கள் பக்கம் போயிடுவார். என்கிட்ட அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது தான். தனக்கு இது இது வேணும் இது வேணாம் நினைக்க எதாக இருந்தாலும் தொண்டர்கள் எதாக இருந்தாலும் மக்கள் எதாக இருந்தாலும் சமுதாயம் எதா இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் இஸ்லாமியாக இருக்கட்டும் எந்த மக்களாக இருக்கட்டும் மனிதர்கள் வந்துட்டாவே அது ரொம்ப தலைவர் தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சர்டன் ஏஜ் வந்த அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், உங்களை நல்லபடியாக செட்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் எப்படி பண்ணுவார்? எனக்குலாம் வந்து அம்மா கேட்கறது ரொம்ப சங்கடப்பட்டாங்க எங்கள் மாமா கிட்ட. நம்ம தம்பி கல்யாணம் பண்ணல, நம்ம எப்படி நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கேட்கறது. எங்கள் மாமா உள்ளபடி எங்கள் மாமா கிட்ட எங்கள் அம்மா ரொம்ப தயக்கத்தோட தான் கேட்டாங்க. எங்கள் அக்கா தான் என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லி அம்மா வந்து மாமா கிட்ட சொல்லி அந்த திருமணம் நடைபெற்றுச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் சின்ன ஒரு தயக்கம். நம்ம தம்பி கல்யாணம் பண்ணல, நம்ம போய் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கேட்டோன்னா தம்பி மனசு எதுவும் வேதனை சிதைஞ்சிடக்கூடாது அப்படின்னு வந்து எங்கள் அம்மா அதில் தெளிவாக இருந்தாங்க. நானும் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைலேருந்தே நான் வந்து அவர் தலைவர் கூட இருந்து 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 எனக்கு அவர் குணங்கள் எனக்கு நிறையவே வந்துருச்சு. ஒரு தடவை திருமாந்துறையிலேருந்து அங்கனூர் போகும்போது சைக்கிளில் நாங்கள் ஓட்டிகிட்டே தலைவர் வந்து வந்தார். வந்து என்னை கூட்டிகிட்டு போகும்போது நான் வந்து சைக்கிளில் கால் விட்டுட்டேன். அந்த கால் விட்ட வடு இன்னும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் காங்கேயநல்லூர் ஊருக்கு அந்த ஊர்லேருந்து அங்குண்டு என்னை தூக்கிட்டே போனார். அப்படி இருக்குது. அதேமாதிரி மதுரையிலையும் வந்து நான் நிறையா அவர் வந்து சைக்கிள் ஓட்டுவார். அந்த சைக்கிள் அவர் ஓட்டுவார்னு உட்காந்துட்டு போகிறது நிறைய காலம் எனக்கு உண்டு. அதெல்லாம் நினைவுகள்லாம் உண்டு. நான் நிறைய டைம் வந்து அவர் என் கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போன காலம்லாம் எனக்கு நிறைய நினைவுகள்லாம் உண்டு. நிறைய நினைவுகள்லாம் உண்டு. என்னை பார்க்கும்போது நிறைய இடத்துல பசுமொழியில் என்னை பார்க்கும்போது நிறைய இடத்துக்கு வருவார். ஒத்தடையில் பார்க்கும்போது என்ன வருவார். அந்த நினைவுகள்லாம் எனக்கு அவரும் மனசில் வச்சுருப்பார். எனக்கு அந்த நினைவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் உள்ளபடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட தலைவர். ஏன்னா பழசை இன்னமும் மாறாமல் அப்படி வச்சுருப்பார். வேறு வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி இது. ஆனால் பழையதை மறக்காமல் ஒரு மனிதர் இருக்காருன்னா அது அது என்னுடைய தலைவர் மகத்தான தலைவர் தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்ககிட்டலாம் இப்படி கண்டிப்பாக இருப்பாரா இல்லை அன்பாக இருப்பாரா? இல்லை கண்டிப்பாக இருக்க மாட்டார். அன்பாக மட்டும்தான் இருப்பார். ஆனால் பற்றோடு இருப்பார். அவரும் நானும் ஒன்று அப்படின்னு நினைப்பார். ஏற்றத்தாலும் நினைக்கவே மாட்டார். நீ அக்கா பேண்டா அப்படின்னு யாரும் ஒருத்தர் கீழே இல்லைன்னா கட்சி தொண்டர் அப்படின்னு நினைக்க மாட்டார். அந்த கட்சி தொண்டரன் எப்படி நினைக்கிறாரோ அதே பார்வையில் அதே நோக்கத்தோடு தான் என்னையும் பார்ப்பார். என்ன எந்த நோக்கத்தோடு பார்க்குறோ அதே தான் அடுத்தவன் பார்ப்பார். அதனால தான் இன்றைக்கி தலைவரை வந்து நானும் இன்றைக்கி தலைவர் வந்து ஏன் மாமான்னு கூட சொல்லாமல் எதுக்கு தலைவருங்கிறேன்னா அவர் பார்வை வந்து பொது பார்வை. அது குடும்ப பார்வையாக இருந்தாலும் சமூக பார்வையாக இருந்தாலும் இல்லை உலகத்தமிழர் பார்வையில் இருந்தாலும் அவர் பார்வை வந்து பொதுவான பார்வை. அதுலேருந்து நான் பல விஷயங்கள்ல வந்து நான் அவர்கிட்ட நான் கற்றுருக்கிறேன். அரசியல்னா என்ன, குடும்பம்னா என்ன, பொது வாழ்வுனா என்ன, வாழ்வினா என்ன அப்படின்னுங்கிறது அவர் வந்து ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் தலையிட்டு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஒரு வருஷம் பேசுவார். அவ்வளோ அவர்கிட்ட இருக்கு. ஒரே சப்ஜெக்டை மறுபடியும் பேச மாட்டார். பேசுறத மறுபடியும் பேசவே மாட்டார். ஆனால் பேச வேண்டிய விஷயம் ஒரு வருஷம் பேசுவார். ஆனால் அவரு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மாமனிதர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அதுலேருந்து நான் எதுலையுமே நான் பின்வாங்க மாட்டேன். நான் இத்தனை ஆண்டுகள் பயணம், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இந்த அளவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாகவும் இருக்கும். ஆனால் இன்னைக்கும் வந்து இடங்கள் பெறுவதில் ஒரு போராட வேண்டியதாக இருக்குன்னு அவர் ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து எமோஷ்னலாக பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு. என்னங்க இவ்வளவு தூரம் அவங்க வந்து கூட்டணிக்காக வேலை செய்கிறாங்க, கொள்கை உறுதியோடு இருக்காங்க, ஆனாலும் இடங்கள் கொடுக்கறதுல என்ன தயக்கம் இருக்குது, கொடுத்தாதான் என்ன அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விசிகா மட்டும் இல்லை, பொது சமூகத்தில் அது ஒரு விவாதமாக மாறிடுச்சு. அது வந்து தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இல்லை தொண்டருடைய மனநிலை தான் எங்களுடைய தலைவர்கள் வந்து வெளியில் சொல்லியிருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து பின்னோக்கி போகவே இல்லை.
ஒவ்வொரு தேர்தலையும் இந்த சூழல் வரும்போது, இந்த நேரங்கள் வரும்போது, இந்த காலங்கள் வரும்போது, கொஞ்சம் நேரங்கள் எடுத்து, கொஞ்சம் காலங்கள் எடுத்து, அதை உடைச்சு நாங்க மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கிறோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் எங்களுடைய கிளைகள் இல்லாத ஊர்களே கிடையாது. நாங்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் நாங்க வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா, எங்கள் பின்னோக்கி எங்கள யாரும் இதுவரையும் எங்களுடைய தலைவர் கொண்டுட்டு போகல. எங்கள் மேல் நோக்கி தான் நகர்த்திட்டு போயிட்டுருக்காரு. இது ஒரு சின்ன எங்க தலைவருக்காக, எங்க தொண்டர்களுக்காக ஒரு ஒரு ஆய்வு மாரி, எங்களே நாங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிற மாரி. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்துல ஒரு உயர்மட்ட ஒரு ஆலோசனை குழு நடக்குது. இந்த ஆலோசனை குழுல வந்து எங்களோட தலைவர்கள் வந்து என்னென்ன பேசுறாங்க, நிர்வாகிகள் என்ன பேசுறாங்க, அது என்ன எந்த வகையில நம்ம எடுத்துட்டு போலாம், எப்படி நம்ம இத கையாளலாம், இது எப்படி நம்ம கொண்டுட்டு போனா சரியா இருக்கும் அப்படின்னு பேசி, அது தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு வந்து யாரா இருந்தாலும், எவரா இருந்தாலும், எப்படியாப்பட்ட சிறுத்தைகளா இருந்தாலும் நாங்க கட்டுப்படுத்துவோம். ஏன்னா எங்களோட தலைவர் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களுடைய உணர்வாக தான் எங்களுடைய தலைவர் வெளிப்படுத்தியிருக்காரு. எங்க தலைவருடைய உணர்வு எங்களை வெளிப்படுத்தல. ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் வந்து எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் எங்க தலைவருக்கு அப்படி எங்களுக்கு தலைவருக்கு விருப்பம் இல்ல. ஆனா எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு என்னன்னா, வேற யாரும் எளிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மூத்த முன்னோடிகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பதவி குடுத்து பார்த்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள். அதனால வந்து இந்த சூழல்ங்கிறது வந்து இதெல்லாம் வந்து நாங்க உடைச்சு எறிஞ்சிருவோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து இத தாண்டி எங்களுக்கு வந்து பல்வேறு நெருக்கடி காலகட்டத்தில நம்ம எப்படி கட்டமைப்பா இருக்கணும், எப்படி நம்ம அரசியல் நெறிமுறைகளோடு நம்ம இருக்கணும், எப்படின்னு நம்ம எங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய வேதனைகளை புரிஞ்சு, எங்களுக்கு வந்து அதிகப்படியான சீட்டுகள வந்து பெற்று தருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. எங்க தலைவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இப்போ சில நேரங்கள்லயும் ஒரு விமர்சனமாவும் சில பேர் வைக்கிறாங்கல்ல. திருமா வந்து 6 சீட்டு வாங்கிட்டு திமுகவோட கூட்டணி போயிட்டாரு. ம். அவங்க பேசுற எதுக்கும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லன்னு அவரை விமர்சனம் பண்றவங்களும் ஒரு பக்கம் இருக்க தானே செய்றாங்க. 6 சீட்டு நாங்க வாங்கி 4 வெற்றி பெற்றோம். அது இல்லன்னு சொல்லல. விமர்சனம் பண்ணக்கூடிய யாருமே 6 சீட் யாரும் வாங்கல. விமர்சனம் பண்ணக்கூடிய யாரும் 4 சீட் வெற்றி பெறல. விமர்சனம் பண்ண யாருமே போட்டியிடல. அவரு தலைவர் விமர்சனம் பண்ணணும், கட்சி விமர்சனம் பண்ணா தான். அவங்களுக்கு வேலை எங்க தலைவர பத்தி பேசணும். அவங்களுக்கு வேலை எங்களுக்கு கட்சிய பத்தி பேசணும். ஆனா, எங்களுக்கு என்ன வேலைன்னா, எங்களுக்கு மக்களுக்கு விடுதலை பத்தி பேசணும். எங்களுக்கு என்ன வேலைன்னா, மக்களை எப்படி மேம்போக்கா எடுத்துட்டு போணும். எங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த தமிழ் சமூகத்துல நாங்க எப்படி காய் நகர்த்தி கொண்டுட்டு போணும். அதுதான் எங்களுடைய பணியா இருக்குது. அப்படிதான் நான் இத எடுத்துக்கிறேன் நான். இப்ப இருந்தாலும் அவர் வந்து தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருக்காரு. இப்ப பல நேரங்கள்ல நம்ம பார்க்குறோம். கார்ல போகும்போது தான் சாப்பிட்டுட்டு போறாரு. காலையில ஒரு 6, 7 மணில ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, நைட்டு 2 மணி, 3 மணி வரைக்கும்லாம் சொல்றாங்க. 1 மணிக்கு பார்த்தா லைவ்ல பேசிட்டு இருக்காரு உண்மைதான். Facebookல. இது வந்து ஒரு கட்சியின் தலைவரா மக்களுக்காக பேசுறாரு அப்படின்றது ரைட்டு. பட் எல்லோரையும் தாண்டி உங்களுக்கு அவரு ரத்த சொந்தமும் கூட. அவருடைய உடல் நலனில் எல்லாருக்கும் இருக்கிறத விட கூடுதலா உங்களுக்கு அக்கறையும் இருக்கும். அந்த நேரங்கள்ல பார்க்கும்போது என்ன தோணும்? என்ன இவரு இவ்வளவு ஏஜ் ஆகுது அவருக்கும். 60 வயதை கடந்துட்டாரு. இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போடுறாரே அப்படின்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது தனிப்பட்ட முறையில இத நான் என்னால பார்க்க முடியல. என்னன்னா, நம்ப தலைவர், நம்ம மாமா இப்படி கஷ்டப்படுறார்ன்னு நெனச்சோம்னா, இவர ஏற்றுக்கொண்ட தோழர்கள்ல வந்து லட்சம் பேர் இருக்கிறான். அப்ப இவர ஏற்றுக்கொண்ட கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் இவர தலைவர்ட்ட வந்து கட்சியில சேர்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள, இங்க சாதிய பிரச்சனை இருக்கு, இங்க மொழி பிரச்சனை இருக்கு, இங்க இன பிரச்சனை இருக்கு, இங்க வேறு விதமான பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க. அப்ப தலைவர் ஒரு சொல்யூஷன் குடுக்கறனால தான் அந்த தீர்வு அவங்களுக்கு கிடைக்குது. தலைவர் இல்லன்னா அவங்க எங்க போவாங்க? யார்ட்ட சொல்லுவாங்க? இன்னும் மறுபடியும் ஒரு 500 வருஷத்துக்கு போயிரும். இப்ப அந்த தமிழ் சமூகத்த வந்து ஒரு 500 ஆண்டு கால அரசியல வந்து தலை நிமிர்த்தி வச்சிருக்காரு தலைவர். 1 நூற்றாண்டு கிடையாது. 500 ஆண்டுகால அரசியல வந்து தலை நிமிர்த்தி வச்சுக்கிறாரு. இன்னைக்கு அவர் செய்து வச்சுக்கிற அரசியல் வந்து இந்த சமூக ஒற்றுமைங்கிறது வந்து, மொழி பற்றுங்கிறது வந்து, இணைப்பற்றுங்கிறது வந்து ஒரு 500 ஆண்டு காலத்துக்கு தலை நிமிர்ந்திருக்கு. அப்ப தலைவர் வந்து இன்னைக்கு அது ரொம்ப வருத்தம் தான். என்னன்னா, சாப்பிடாம இருக்காரு வருத்தம் தான். தனிப்பட்ட முறையில எனக்கு வருத்தம் தான். தூங்காம இருக்கிறது சத்தியமா தனிப்பட்ட முறையில எனக்கு வருத்தம் தான். ஆனா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. யாரு பாப்பா? யாரு செய்வா? எங்களுக்கு அவரு விட்டா வேற யார் இருக்கிறா? வேற யார் இருக்கிறா? அப்படி இருந்தாலும் யார் உண்மையா இருக்கிறா? இந்த எளிய மக்களுக்காக எந்த தலைவர் உண்மையா இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். யாரோ ஒரு தலைவர். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யாராவது ஒரு தலைவர் உண்மையா இருக்கிறாங்களா? இல்லையே.
எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போனாங்க. ஆனால் நிலைச்சு நிற்கிறது எங்களுடைய மகத்தான தலைவர் மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து 3 மணிக்கு மக்கள் சந்திக்கிற மனவேதனை தான். அவங்க சில பேர் கன்னியாகுமரியிலேருந்து வருவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து வருவாங்க, சில பேர் வந்து வேறு தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வருவாங்க. அப்போ அவர் தான் வேணும் அண்ணன்ட்ட சொன்னால் பிரச்சனை நடக்கும், அண்ணன்ட்ட சொன்னால் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும், அண்ணன்ட்ட சொன்னால் ஒரு அதிகாரிட்ட சொல்லி அந்த என்னென்ன பேசி தீர்க்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவு வருது. அதேமாரி வந்த பிரச்சனையும் வந்து அது சுகமமாக பேசி இருந்து எந்த நேரமாக இருந்தாலும் உக்காந்து அவங்களுக்கு வந்து டீ வாங்கி கொடுத்து, ஒரு தண்ணியை வாங்கி கொடுத்து, சாப்பிட்டு கிட்ட டக்கு சாப்பிட்றதுனா வாங்கி கொடுத்து உக்காந்து பேசி முழுமையாக பேசி அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து அதை முடிச்சுட்டு சரி பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு தான் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ எங்களை விட்டா அவர் விட்டா இந்த தமிழ் சமூகத்துக்கு யார் இருக்கிறா? வேற யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லுங்க. யாருமே இல்லையே. அவர் தானே எங்களுக்கு. என்னவா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அடுத்தவரை? எனக்கு அவர் 100 ஆண்டு காலம் வாழணும்னு தான் எனக்கு ஆசை. தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகியே இல்லாமல், கட்சியில் ஒரு தொண்டன் இல்லாமல், தனிப்பட்ட முறையில் தலைவர் ஒரு 100 வருஷம் வாழணும். ஏன்னா அவருடைய உழைப்பு அதே மாதிரி உழைப்பு, சாதாரண உழைப்பு கிடையாது. யாருமே போட்டுற முடியாது. ஒரு வெஜிடேரியன் தின்னுக்கிட்டு உள்ள கூட்டத்தில் போக முடியாது, வர முடியாது. தாகமாக இருந்தாலும் தண்ணி குடிக்காமல் இருந்தது, பசி இருந்தாலும் பசியை மறுத்து இந்த மக்களுக்காக கத்தி 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 அப்படியே எங்களெல்லாம் அவ்வளோ சீர் செஞ்சுருக்காரு. எங்களோட பாதைகளை சரி பண்ணியிருக்காரு. நீண்ட கால அவர் வாழணும், நீண்ட காலம் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய தனிப்பட்ட ஆசை. ஆனால் பொலிட்டிக்கலாக அவர் ஆசைப்பட்டேன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும், அந்த இடம் வந்து தமிழ்நாட்டுக்கான இடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் இப்போ இத்தனை இருந்தாலும் இப்போ நீங்களும் கட்சியில் பயணிக்கிறீங்க. இப்போ வேற கட்சியா இருந்தா ஒரு தலைவருடைய உறவினர் அப்படின்னா அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நீங்க வரும்போது பைக்ல தான் வரீங்க. எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. என்னது இது, இவரு சிம்பிளா பைக்ல வராரு, தலைவருக்கு நெருக்கமானவர், அவருடைய உறவினர்னு சொல்றாங்க. அப்போ அதுல இருந்தே வந்து ஒரு ஆச்சரியம் தான் ஏற்படுது. நமக்கு வந்து தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களோட மக்களாக நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இயற்கையை வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஒரு அறம். இயற்கை முறையாக முரணா எதுவுமே நம்ம நடந்துக்க முடியாது. அது நமக்கு தேவையில்லை. எதுக்கு கார் நமக்கு எதுக்கு? டூவில் இருக்குது, டூவில் வர போகிறோம், பாதுகாப்பாக வர போகிறோம், பாதுகாப்பாக போக போகிறோம். நமக்கு எதுக்கு கார்? எதுக்கு? நமக்கு என்ன அவசியம் இருக்குது? போது அவருடைய கொள்கைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். தன்னுடைய கொள்கைகள் என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டுட்டு போகணும் தான் என்னுடைய ஆசை. எனக்கு தனிப்பட்ட விருப்பமும் அதுதான். தலைவருடைய கொள்கையை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போகணும். தலைவருடைய கொள்கையை வந்து என்ன தலைவர் செய்தாருங்கிறது கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் எனக்கு நிறைய விருப்பம் இருக்குது. அந்த வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்கு. அதனால் வந்து அடுத்த தலைமுறைக்கு தலைவர் என்னென்ன செய்தாருன்னு நான் கொண்டுட்டு போவேன். அது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்குன்னு அவர் ஏதாவது சொல்லுவாரா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரா, இப்படி நடந்துக்கணும், இது இப்படி பண்ணணும், இந்த வேலைகள் அதிகமான கவனம் செலுத்தணும்? என்னட்டு ஒரே ஒரு தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து எல்லாரும் சமம்பா, இதில் வந்து நீ அக்கா பையன் உரிமை எடுத்துக்கூடாது அப்படின்னாரு. ஒரு தடவை தான் சொன்னார். அதுக்கப்புறம் நான் இதுவரையும் என் வாழ்நாளில் அதான் இந்த பேட்டில் தான் நான் மாமான்னு சொன்னேன். நான் நேரங்களாம் பார்த்தாலும் சொல்ல மாட்டேன். நான் தலைவர் வாங்க போக தான் பேசுனேன். அது நான் ரொம்ப இது பண்ண மாட்டேன். தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நடப்பேன். நான் அது பாதை மாதிரி நடக்க மாட்டேன். நான் அது அவர் கண்டிப்பாக என்னை பற்றி தலைவர், ஏன்னா சின்ன பொழுது என்னை தூக்கி வளர்த்தாரு. அதனால் அவர் எனக்கு தெரியும். நான் ரொம்ப சேட்டைக்காரங்கிறது அவருக்கு தெரியும், ரொம்ப பாசக்காரங்கன்னு அவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து என்னதான் தலைவர்னு சொன்னாலும், இப்போ நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் போது எப்படி இருக்கும் உங்கள் உரையாடல்? இப்போ மற்றவங்க வந்து ஒரு ரொம்ப மரியாதையோட ஒரு டிஸ்டன்ஸாக இருப்பாங்க, நீங்களும் மரியாதை கொடுப்பீங்க. பட் அந்த பேசிக்கிற விதம் இருக்குல்ல, நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து அவரோட வந்திருக்கீங்க. நானும் தலைவரும் தனிப்பட்ட முறையில் எந்த சந்திப்பும் நான் சந்திக்க மாட்டோம். 10ஓட 11 நான் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன். எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைச்சுன்னா வீட்டில் இதை பார்க்குறது, எப்பயாச்சும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசணும். உரிமையோட பேசுவீங்களா? இதுவரையும் நான் உரிமை எடுத்தது இல்லை. ஆனால் எனக்கு உரிமை நான் எடுத்தது இல்லை. அது வந்து நான் உங்களுக்கு இந்த பாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம்? ஆமாம், எனக்கு வந்து கொஞ்சம் சினிமா துறையில் வந்து எனக்கு அந்த சினிமா பாடல்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் தலைவருடைய கொள்கையில் வந்து அவர் எழுப்பின கோஷங்கள், அவர் எழுப்பின இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு சினிமா பாட்டு அறவே இருந்துச்சு. இருந்தாலும் என் மனசுக்குள்ளே நான் அப்போ ஒரு சில பாட்டு ஏதாச்சும் 1 2 ஏதாச்சும் வந்து குளிக்கும் போது, இல்லைன்னா வந்து அவர் நான் வண்டி ஓட்டும் போது சில நேரத்தில்
தூக்கம் வரக்கூடாது சில வந்து மைல்டாக சொல்லி, ஆனால் அவர் லைக் பண்ண மாட்டார், பாட்டு அவர் விரும்ப மாட்டார். அவர் படிச்சுட்டு தான் வருவார்ல கார்ல வரும்போதெல்லாம். அவர் படிக்கிறதுல ரொம்ப நேரம் கம்மி. அவர் அதிகபட்சமாக அறிக்கைகள் மட்டும்தான் எழுதுறது நேரம். அவர் படிக்கிறதுக்குலாம் நேரமே இல்லை. 10 பேர் எனக்கு ஃபோன் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ணா இங்கே பிரச்சனை நடத்துக்கிறாங்க, அண்ணா இங்கே பிரச்சனை நடக்குது, அண்ணா இங்கே ஒரு தகவல் சொல்லணும், அண்ணா இங்கே ஆர்டிஓட்ட பேசுனேன், அண்ணா இங்கே தாசில்தார்ட்ட பேசுகிறேன், இல்லைன்னா கலெக்டர்கிட்ட பேசுகிறேன், எஸ்பிகிட்ட பேசுனேன், ஏன்னா இங்கே பட்டா இல்லைண்ணே, இல்லை இங்கே வந்து ஆவணங்கள் நடந்துருச்சுண்ணா, அப்படி ஏதாவது ஒரு தகவல் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஒழிய அவர் புத்தகத்தெலாம் படித்து அப்படிலாம் மேடையில் பேச மாட்டார். ஒரு காலத்திலும் எந்த நேரத்திலும் சரி புத்தகத்தை படித்து எந்த காலத்திலும் ஒரு தலைவர் மேடையில் இருந்தே கிடையாது. அமைப்பாக திறன புத்தகம் கூட அவர் மனதில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பகுதி தான், இன்னும் முழுமையாக வரல. அவர் மனசில் இருக்கக்கூடிய பனி வலி இதெல்லாம் இன்னும் முழுமையாக வரல. வந்துச்சுன்னா அது இன்னும் அந்த ரூமே பத்தாது, அந்த அளவுக்கு அடிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இது சாகும். ஆமாம், அது தலைவர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பண்பு தலைவர்கிட்ட நான் பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவர்கிட்ட. இப்போ இடங்கள் எத்தனைன்றது ஒரு நாளில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் கூட்டணியில். இப்போ அதில் என்னன்னா குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரிப்பீட்டடாக சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஏன் விசிகால எத்தனை இளைஞர்கள் இருக்காங்களே, அடுத்தடுத்து வரவங்களுக்கு வாய்ப்பு தரலையே அப்படின்ற கேள்விகள் கூட வருது. அதுக்கான ஸ்கோப் இருக்கா? இல்லை, நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் மாறுபட்டு தான் வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்கோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தொகுதி, அந்த சூழ்நிலை, அந்த மக்கள் கருதி ஏதாவது ஒரு தோழர்கள் வந்து நிப்பாட்டுற சூழ்நிலை வந்துருக்கு. இவர் கொடுக்குன்றதுக்காக ஒரு தொகுதி வாங்க மாட்டோம். அதனால் மாறுபட்ட புதுமையானவருக்கு சீட்டு கண்டிப்பாக தான் தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. அதில் ரொம்ப தெளிவாக எல்லாருமே இருக்கோம். நாங்கள், உங்களுக்கு விருப்பம் இருக்கா? தலைவர் கொடுத்தா கண்டிப்பாக அந்த பாக்கி எனக்கு தலைவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன். அது தலைவர் எடுக்கிற கையில் தான் இருக்குது. தலைவர் முடிவு தான் எல்லாமே. இந்த தேர்தலில் அவருடைய ரோல் என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய பிரச்சாரம், அவருடைய முடிவுகள். இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறதுக்கு முழு காரணமே தலைவர் அவர்கள் தான், வேறு யாருமே கிடையாது. தலைவர் அவர் கொஞ்சம் இந்த கொஞ்சம் இறுக்கமான நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு சிந்தனைகள் வந்து வேறு வழி இல்லாமல் போகாமல் காத்திருந்து அப்படியே கொஞ்சம் காய் நகர்றது தான் அவருடைய பெரிய சாதனையை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அடுத்த முறையும் திமுக தான் வரும், அது எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. அந்த அடுத்த முறையும் திமுக வந்தாலும் அந்த வருவதற்கு காரணம் நாங்களாக தான் இருப்போம். அது எங்களுடைய தலைவர்கள் வந்து உறுதியாக இருக்காரு. ஆமாம், உறுதியாக இருக்காரு. அவர் களத்தில் களம்பட தயாராக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் எங்களோட பேசியிருக்கீங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இன்னைக்கு எங்களோட உட்காந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிண்ணா.